Hi, hello, amigos. Welcome to Bantam Girl Fix. After a long time, it's become 1 month. Yes. Still வீடியோஸ் போடாமல் சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நானும் உதயம் வந்து போடுறேன் போல். தென் 1 மந்த்துக்கு அட்லீஸ்ட் 1 வீடியோவாவது கொடுக்குறேன். ஆர் எல்ஸ் வீக்லி ஒன்ஸாவது ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து தேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலோட கேட் வாசல் தான் காமிக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க பைக்கில், செப்பரேட் பைக்கில். இப்போது அதில் ஒரு பர்சன் தான், டேய் மச்சான் என்னை பார்த்து முறைக்காதடா, நான் இல்லைடா, அவன் வரலடா உன்னையும். இப்போது அந்த பர்சன் எகெயின் அண்ட் எகெயின் முறைச்சி இருக்கிறதுனால இப்போது ஜிமின் தான், ஸோ என் தம்பியை வச்சுக்கிட்டு ஸோ இவன் வேற வரவும் மாட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே பேசிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போது அந்த ஸ்கூல் பெல்லும் ரிங் ஆகுது. அங்கேருந்து ஒரு 2 பர்சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜிமினோட முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. அப்பாடி, டே மச்சான் வந்துட்டான்டா என் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. இப்போது அந்த பைக்கில் உட்காந்துட்டு இருந்த பர்சன் இறங்கி டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ ஜிமினும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுடா மச்சான் ஜேகே சொல்லு, எங்கே போகிற? மச்சான் என் தம்பிக்கு ஸ்கூல் விட்டாங்கடா, அதான் போய் கூப்பிட போகிறேன். அவன் என்ன பால்வாடியாக படிக்கிறான், அவன் உன்னை பார்த்துருப்பான், வருவான் நின்று. ஆனாலும் மச்சான் மூடிட்டு நின்று மச்சி. இப்போ ஜிமின் அதுவும் சரிதான், அவன் வருவான்ல. வருவான் நின்று. சரி மச்சான். நின்று மச்சி, வருவான், உன் தம்பி தானே, எங்கே போயிட போகிறான். சரிடா மச்சான், நிற்கிறேன். இப்போது நிறைய பேர் அந்த ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போது அங்கே ஒரு 2 பாய்ஸ் பேசுகிறத காமிக்கிறாங்க. டேய் தேங்கு, உங்கள் அண்ணன் வருவானாடா நம்மளை கூப்பிட. அச்சோ சுகா, டெய்லி அவன் என்னை கூப்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்கான் சரியா, நீ ஒரே பண்ணிக்காத, கண்டிப்பாக அவன் வந்திருப்பான், எப்படியோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட ஆல்ரெடி, ஏன்னா இன்றைக்கி உன்னை ட்ராப் பண்ணோம்ல, அதை பற்றி அவன்கிட்ட நேற்று நைட்டே நான் சொல்லிட்டேன். அவன் ஃப்ரெண்டோட வரேன்னு சொல்லியிருக்கான், நீ கவலைப்படாத. இப்போ சரி ரைட்டு, உங்கள் அண்ணன் அப்போ வந்திருப்பான் அப்படி தானே? வந்திருப்பான்டா. பட் என்ன சுகா, நம்ம இப்போ லேட்டாக போனால் தான் நமக்கு திட்டு விழுகும், வா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபாஸ்ட்டாக நடந்து வெளியே வராங்க. இப்போது தேவங்கன்னு சுகா தான் எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சுகா தான், டே தேவங்க அங்கே நிற்கிறது உங்கள் அண்ணா மாதிரியே இல்லை, எங்கடா? அதான் அங்கே பாருடா டே. ஹே ஆமாம் சுகா, அங்கே தான் நிற்கிறான், சரி வா போகலாம். இப்போது அவங்க 2 பேருமே ஜங்குக் அண்ட் ஜிமினை பார்த்து தான் நடந்து வராங்க. இப்போ ஜிமின், டேய் மச்சான், ஆமாம் என் தம்பி கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறான். பைத்தியமாட்டா நீ, அவன் எனக்கு குழந்தையா, கண்டுபிடிக்க கூட தெரியாமல், அவனுக்கும் மெச்சூரிட்டிலாம் இருக்கும், 12th படிக்கிறான்ல, இது கூடவா தெரியாது? ஆமாம்ல தெரியும்ல மச்சான். தெரியும். இப்போ தேவங்கன் சுகா தான் வந்து நிற்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் ஜிமினோட பைக்கும், அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஜங்குக்கோட பைக்கும் ஜங்குக்கு நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜிமினை தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான், ஏண்டா என்னடா பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? இப்போ தேவங்க தான், அது ஜிமினா, அது இவ்வளோ நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு இருந்தது, ஏன் உன் தம்பி சொல்லலையா? தேயாங் இது யாரா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், ஜிமின் தான், இன்னும் இது சின்ன பையன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இப்போ தேவங்க தான், அது வந்து ஜிமினா போதும் ஒன்றும் சொல்லாதடா, வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ தேவங்க தான், அது வந்து சுகா நீ வந்து அண்ணா கூட போய்க்கிறா, ஜிமின் அண்ணா கூட. ஜிமின், நான் உன் ஃப்ரெண்டு கூட வந்துட்டா? எனக்கு எதுனாலும் ஓகே தேவங். என்னது, இந்த பையனை நான் கூட்டிகிட்டு போகணுமா? டே தேவங் நீயே வாடா. அது ஜிமின், உனக்கு சுகாவை தெரியும், சுகாவுக்கும் நீ கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கும், பட் அந்த சீனியர் கூட அனுப்பிச்சி விட முடியாதுல்ல, நானே போகிறேன், நம்ம வீட்டுக்கு நான் போயிடுறேன், இவனோட வீடும் கொஞ்சம் லாங், அதனால் நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுரு, அதான் கரெக்டாக இருக்கும். ஓ அப்படிங்கிற, சரிடா அப்போ நானே கூட்டிகிட்டு போகிறேன், தா வா. என்ன உனக்கு காலேஜிலலாம் ரெஸ்பெக்ட் சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லிக் கொடுக்கல, நீ வந்து சொல்லிக் கொடு. ஹே அவங்க என்ன உங்கள் அண்ணன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். அச்சோ ப்ளீஸ் 2 பேரும் சண்டை போடாமல் போங்க, நானும் வீட்டுக்கு போகணும்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏதோ என் தம்பி சொல்கிறான், சீக்கிரம் வந்து ஏறு. இப்போ சுகா தான், எங்கே ஏறுறது? ஐய என்னடா தேவ், என்ன உன் ஃப்ரெண்டு டபுள் மீனிங்லாம் பேசுகிறான்?
டே ஷுகா ப்ளீஸ்டா போடா, நானும் போகணும்ல வீட்டுக்கு, சீக்கிரம் போ. சரி ஓகே தேவ், நீ சொல்கிற அதனால போகிறேன் உங்கள் அண்ணா கூட. அப்பாடி பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுருண்ணா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லி ஜிமின் அண்ட் ஷுகாவை ஒரு பைக்கில் அமுச்சிடுறான். இப்போது அவங்க அந்த டேர்னிங் திரும்புகிற வரைக்கும் பார்த்துட்டே தான் தேவன் நின்றுருப்பான். இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். இப்போ அங்கே நிற்கிறது யார்? நம்ம ஜங்குக்கு. இப்போ ஜங்குக் பாட்டுக்கு அப்படியே ஹாயாக நின்றுட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இப்போ தேவங் தான் போய் ஜங்குக் ஃப்ரெண்டில் நிற்கிறான். இப்போ ஜங்குக் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவரோட ஐப்ரோ ரேஸ் பண்ணி. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போகணுமா? ஆமாம், வீட்டுக்கு போகணும். எவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவேன்னு நான் நினச்சே பார்க்கல பொண்டாட்டி. யாருக்கு யார் பொண்டாட்டி? எனக்கு நீ தான் பொண்டாட்டி, ஜங்குக் சீனியர் அப்படின்னு தேவங்க சொன்னதையுமே ஜங்குக் டக்குன்னு எதுவுமே யோசிக்காம தேவங்க ஸ்லாப் பண்ணிடுறான். இப்போ தேவங்க தான் அவனோட சீக்ஸில் கை வச்சுட்டு ஜங்குக்கை பார்த்து அவனோட டியரி ஐஸோட வீட்டுக்கு போகணும். இப்போது ஜங்குக் தேவங்க பார்த்து தேவ் வலிக்குதாடா? இல்லை, வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி திக்கி திக்கி பேசுகிறான். இப்போது ஜங்குக்கும் அவனுக்குள்ளேயே பேசுகிறான். ஜங்குக்கு ஏன்டா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிட்டு தேவ் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் ஏற சொல்கிறான். இப்போ தேவங்கும் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஜங்குக் அண்டு ஜிமின் வந்து காலேஜ் படிக்கிறாங்க. தேவோங் அண்டு ஷுகா வந்து 12th படிக்கிறாங்க. ஜங்குக் அண்ட் ஜிமின் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே குரூப். 2 பேருமே கசின் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேவோங் அண்டு ஷுகா வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஒட்டுக்கா படித்தவங்க. இப்போ 2 பேரும் ப்ரெசண்ட்டில் 12th படிக்கிறாங்க. தேவோங்கோட அண்ணா வந்து ஜிமின். ஜங்குக்கும் தேவோங்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மாமா பையன் அத்தை பையன் அந்த மாதிரி. அவ்வளோதான், இதுவே போதுமான இன்ட்ரோவாக இருக்கும். இன்னைக்கு கதையை கண்டினியூ பண்ணிக்கலாம். எகெயின் கதைக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக் வேகமாக பைக் ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஒரு சாக்லேட் ஷாப் கிட்ட பார்க் பண்ணுறான். இப்போ தேவங்க தான் எதுக்கு இப்போ இங்கே நிப்பாட்டியிருக்க? போகிற வர ஃபிகரை பார்க்க. நீ பார்க்கணுன்னா தனியாக வந்து பார்க்க வேண்டியதானே, என்னை கூப்பிட்டு எதுக்கு வர? தேவ் போதும், இறங்கு. நீ ஃபஸ்ட்டு எதுக்குன்னு சொல்லு ஜங்குக். அச்சோ பொண்டாட்டி இறங்குடி. அச்சோ ஜங்குக், பொண்டாட்டின்லாம் பப்ளிக் பிளேஸில் கூப்பிடாதா? ஏண்டி மூடாகுதா? மயிறு பொண்டாட்டி உனக்கு கெட்ட வார்த்தையில் பேச தெரியுமா? ஜங்குக் ப்ளீஸ், எதுக்குன்னு மட்டும் சொல்கிறீங்களா? இப்போ எதுக்கு இறங்கணும்? எனக்கு சாக்லேட் க்ரேவிங்ஸாக இருக்கா, அதான் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க பார்த்துட்டே சொல்கிறாரு. இப்போ தேவங்கும் பைக் விட்டு இறங்குறாரு. இப்போ ஜங்குக்கு இறங்கிட்டு ஓய் பொண்டாட்டி வா போகலாம். எங்கே ஜங்குக் எதுக்கு வரணும்? எங்கே ஜங்குக் எதுக்கு வரணுமா? ஏய் சாக்லேட் சாப்பிடுடி, வா போகலாம். அதான் நான் இதுக்கு வரணும், நீ வந்து தான் ஆகணும் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அந்த ஷாப்குள்ளே என்ட்ரி ஆனதையுமே அங்கே டைரி மில்க்குன்னு ஒரு செக்ஷனே, ஒரு பிளாக்கே விட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் தேவங்க மூஞ்சியில் அப்படியே ஒரு ப்ரைட்டான ஸ்மைல் வருது. இப்போது ஜங்குக் தேவங்க பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறாரு. ஸ்டில் தேவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. தேவங்க்கு டைரி மில்க்னால் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவங்க்கு இருக்குது. ஸோ அந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. இப்போ ஜங்குக் அங்கே இருக்கிறது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான சாக்லேட் கிட்ட நின்றுக்கிட்டு தேவங்க பார்க்கவும் தேவங்க அங்கேயே ஸ்டன் ஆகி நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக் எகெயின் கிட்ட வராரு. ஸ்டில் தேவங்க நகராமல் அதே பிளேஸில் தான் நிற்கிறாரு. ஜங்குக் கிட்ட வந்தாவே தேவங்க 2 அடி போயிடுவார், தள்ளி போயிடுவார். இப்போ நகரவே இல்லை. இப்போ ஜங்குக் தேவங்க
கிட்ட க்ளோஸராக போய், "ஓய் பொண்டாட்டி, என்ன ஸ்டன் ஆயிட்ட போல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஸ்டில் தேவாங் அப்படியே தான் நிற்கிறாரு. இப்போ ஜங்குக் தேவாங்கோட சீக்ஸ்லேயே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ தான் தேவாங்க்கு என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் ஆகுது. இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை முறைக்க, அது வந்து பொண்டாட்டி, ஜங்குக்கு இப்போ தானே சொன்னேன் வெளியே கூப்பிடாத அப்படின்னு. ஆமாம்ல, அது வந்து தேவம், எனக்கு சாக்லேட்ஸ் வாங்குறேன், உனக்கு ஏதாவது சாக்லேட்ஸ் வேணுன்னா எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போய் பார்க்குறான். பட் ஜங்குக் கூட பேசும்போது நார்மலாக காமா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ தேவம் சும்மா போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ புதுசாக என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் தேவங்க எடுத்து பார்க்குற எல்லாத்தையுமே அவனோட பேஸ்கெட்டில் போட்டு இருக்கான். பட் இதை தேவங்க நோட்டீஸ்லாம் பண்ணல. தேவங்க ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துக்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக பில் கவுண்டர்கிட்ட போகிறான். இப்போ ஜங்குக்கும் தேவங்க பின்னாடியே போகிறாரு. பட் தேவங் அதை நோட்டீஸ் பண்ணல. இப்போது ஜங்குக் தேவங் காதுகிட்ட போயிட்டு மியாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லவும் தேவங் திரும்பி யாரா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக்கு. அப்படியே தேவங்கோட ஸ்மைல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் எப்போவுமே தேவன் கோவமே தான் படுவான். இப்போ திடீர்னு சிரிக்கிறான் ஜங்குக்கை பார்த்து. இப்போ ஜங்குக், நீ சிரிப்பியா பொண்டாட்டி? ஹலோ ஜங்குக், எனக்கும் சிரிக்கலாம் தெரியும், எனக்கும் எமோஷன்ஸ்லாம் இருக்குது. ஓ இருக்குல்ல, மறந்துட்டேன். அது உன்னைய சிடு சிடுன்னு பார்த்தனா அதனால மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்கவே தேவங் பில் போடுறதுக்கு போயிட்டான். இப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், பரவாயில்ல அட்லீஸ்ட் இவன் சிரிக்கவாது செஞ்சானே முறைக்காமல் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே தேவங் பின்னாடியே போகிறான். இப்போ தேவங் அந்த ஒரு சாக்லேட்டுக்கு மட்டும் பில் போட்டு கொஞ்சம் தள்ளி போகவும் ஜங்குக் தேவங் எடுத்து வச்ச எல்லா சாக்லேட்டையும் அப்படியே வரிசையாக கொட்டுறான். இப்போ தேவங் கேஷுவலாக திரும்பி பார்க்கவும் எல்லாம் பில் போட்டு இருக்காங்க. என்ன இத்தனை சாக்லேட்டும் இவன் சாப்பிட போகிறானா அப்படிங்கிற மாதிரி தேவங் திங்க் பண்ணுறாரு. அச்சோ தேவங், நீ எதுக்கு அதெல்லாம் திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே பேசிட்டு திரும்பி பார்த்து நினைக்கிறாரு. இப்போ ஜங்குக் அந்த சாக்லேட்ஸ்க்கெலாம் பே பண்ணி முடிச்சுட்டு சாக்லேட் பேக் வாங்கிட்டு அப்படியே வராரு. போகலாமா பொண்டாட்டி? ஜங்குக், ஓகே போகலாமா தேவங்? போகலாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தேவங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக தேவங்கோட வீட்டுக்கிட்ட தான் வண்டி ஸ்டாப் பண்ணுறான். இப்போது தேவங் பாட்டுக்கு இறங்கி போகிறத பார்த்ததையும் ஜங்குக், ஓய் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தேவங்க கூப்பிட்றான். பட் தேவங் அதெல்லாம் காதலே போட்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஆக போகிறான். ஜங்குக் கூப்பிட போகிறனால ஜங்குக்கு கோவம் வந்திருக்கும். அதனால் அவன் ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறான். தேவங்கோட அம்மா பார்த்தா அவங்க ரூமில் இருந்து வெளியே வராங்க. வந்து பார்த்தா தேவங் வந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஜங்குக்கும் வந்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜங்குக் கிட்ட தான் போகிறாங்க. தேவங்க்கு தெரியும் எப்படியோ இவன் உள்ளே வருவான், அம்மாவும் அவங்க கூட தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் தேவங் பாட்டுக்கு சைலண்ட்டாக நிற்கிறான். இப்போது தேவங்கோட அம்மா தான், அச்சோ மாப்பிள்ள எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க பார்க்குறான். ஓ அப்படியா ஜங்குக், சரி வா வந்து உட்காரு. இல்லை த கிளம்புறேன். ஏன் ஜங்குக் என்னாச்சு? தேவங்க ஏதாச்சு? அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க பார்க்குறான். இப்போ தேவங்கோட அம்மாவும் தேவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக், அச்சோ ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், இவனை விட்றக்கு வந்தேன், அவ்வளோதான், கிளம்புறேன். இப்போ தேவங்க பேசுகிறான். இரு ஜங்குக். இல்லை இருங்க ஜங்குக். பரவாயில்ல தேவம், கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஜங்குக் தேவங்கே சொல்கிறேன்ல இரு. அச்சோ
அதெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். தேவ் இந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் வாங்கின சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் சங்கோக்கு இது ம்ஹூம் எனக்கு இல்லை, உனக்கு தான் வாங்கினேன், சாப்பிடு, போயிட்டு வரேன், பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஃபுல் ரெயின். அவங்க வரும்போதே ரெயின் அப்படியே ஸ்லோவாக தான் இருந்திருக்கும், இப்போ ரொம்ப ஹெவியாக பெய்யுது. இப்போ தேவங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு, அச்சச்சோ மழை வருதா, ஓ ஜங்கோக் நீ இங்கே இருந்துரு. ஆனால் அத்தை அம்மா அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ இங்கே இருந்துரு. தேவ் இங்கே வா. ம் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உன் புருஷன் என்ன ஷோ அதாவது என் மாப்பிள்ளை. ம் சொல்லுங்கள், அவனுக்கு என்ன? அவன்னு சொல்லணுமா தேவ்? சொல்லுங்கம்மா, அவருக்கு என்ன? இங்கே தான் தங்க போகிறாரு, அதனால ஓ ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம், ஓகே? அம்மா ஆ ஓகே தான் தேவ், ஏன்னா கெஸ்ட் ரூமும் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, ஸோ தட் ஓ ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். சங்கோக் நீ தேவ் கூடயே தூங்கியிருப்பா. ஆனால் அத்தை அச்சோ எனக்கு வேறு நைட்டு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணும். ஜங்குக் சொன்னதை செஞ்சிரு, ஓகே பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. தேவங்க அண்ட் ஜங்குக் ஃபுல் கன்ஃபியூஸ்ட், 2 பேர்த்துக்கும் என்ன பேசிக்கிறதுன்னு தெரில. அட் த சேம் டைம் ஆக்வர்டாகவும் இருக்குது. இப்போ தேவங்க தான் ஜங்குக்கை பார்த்து, நான் என் ரூம் போகிறையா? ஆமாம், நான் ரூம் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகணும், எனக்கு கொஞ்சம் என் பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது. ஓ அப்படியா, அப்போ நானும் வரட்டா? நீ எதுக்கு? உன்னைய வந்து என் ரூமில் ஸ்டே பண்ணதா சொல்லியிருக்காங்க, இப்போவே வந்துடுவியா? ஓ அப்போ வரக்கூடாதா? வரக்கூடாது, நைட்டு மட்டும் வா சரியா? அப்போது அது வரைக்கும் எஸ் அது வரைக்கும் நீ அங்கேயே உட்காரு, எப்படியும் உங்கள் அத்தை உனக்கு ஏதாவது கொண்டு வந்து தருவாங்க, அதை சாப்பிட்டு உட்காரு, நைட்டு தூங்குறதுக்கு வந்தீங்கன்னா போதும். ஓ அப்படி, சரிடி பொண்டாட்டி போ, நான் பின்னாடியே வருவேனா, போ மயிறு. என்ன? ஒன்றும் இல்லை, சரி நீ இங்கே உட்காரு. இல்லை எனக்கு கேட்கல, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நீ போ உட்காரு. ஓ க்யூட்டாக பேசுகிறியா? வேணாம் சங்கோக், நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னென்னு பார்த்தா பின்னாடி தேவாங்கோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன், இது எங்கே க்யூட்டாகலாம் பேச போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஓகே தேவம் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சங்குக்கும் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே இருக்கிற கவுச்சில் தான் உட்காடுறான். இப்போது தேவாங்கோட அம்மா தான் சங்கு கிட்ட வந்துட்டு, மாப்பிள்ள உங்களுக்கு இந்த ஜூஸ் மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாவது வேணுமா? நைட் டின்னர் வந்து உனி ஒரு 1/2 ஹவரில் குக் ஆயிரும். அச்சோ அத்தை, அது எதுவும் வேணாம், எனக்கு அவ்வளோலாம் பசிக்கலை, ஒன்றும் இல்லை, நான் கிளம்பிட்டா? சங்கோக் வெளியே பாரு என்ன மழை பெய்யுது, நீ எப்படி கிளம்புறேன்னு சொல்லலாம், உங்கள் அம்மா இன்னைக்கு தானே கேட்பா, நீ எப்படி போகலான்னு சொல்லலாம். ஓகே அத்தை, ஓகே இருக்கிறேன், ஓகேவா? ஓகே சங்கோக், நைட்டை நம்ம மூவிஸ்லாம் பார்க்கலாம், என்ன சொல்கிறேன்? ஓகே அத்தை, அது சரி, அதுக்கு தான் இருக்க சொல்கிறீங்களோ? அச்சோ சங்கோக் அப்படியெல்லாம் இல்லை, இந்த தேயாங் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பான், அதே சமயம் இந்த ஜிமின் அவன் வந்து ரொம்ப துருன்னு இருப்பான், ரொம்ப ஹை ஆக்டிவிட்டியாக இருக்கும், அதனால் 2 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, 2 பேரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நீ என் கூட மெர்ஜ் ஆயிக்குவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம். சரிதா, புரியுது, ஜிமின் தானே, ஜிமினை பற்றி எனக்கே தெரியும், காலேஜில் அவன் கூட தானே குப்பை கொட்டுறேன். உனக்கே தெரியுதுல்ல, அதான் ஜிமின் தான் என்ட்ரி ஆகுறாரு. இன்னும் என்னை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே உள்ளாராரு. பார்த்தா ஜங்குக் அங்கேயே தான் உட்காந்துருக்கான். டே மச்சான் நீ போகலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே உள்ள வரான். ஓ ஜங்குக் அண்ட் தேயாங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க யாருன்னு. பார்த்தா ஜிமின். இப்போது தேயாங்கோட அம்மா தான், அறந்த வாழ் நீ வந்துட்டியா, அப்பாடி நீ வந்தையே, எங்கே நீயும் மலையில் மாட்டிக்கிட்டியோன்னு நினச்சிட்டேன். அம்மா நான் யார் நீ யார் அப்படின்னு கேட்டுட்டாங்க தேவங்கோட அம்மா. என்னம்மா இன்சல்ட் பண்ணுறீங்க, சரி போய் சங்கு கூட பேச, நான் போய் உங்கள் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வரேன். ஆனால் அத்தை எனக்கு, அச்சா சங்குக் நீ அமைதியாக இரு, நான் போய் கொண்டு வரேன், போடா ஜிமின் டே போ. போகிறேம்மா போகிறேன்.
இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் வந்து ஜங்குக் பக்கத்தாலேயே உட்கார்றாரு. ம். அப்புறம் மச்சான், என்ன இந்த பக்கம், என்ன இங்கே இருக்க போல? டேய் மச்சி அமைதியா இரு. அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லவும், டக்குன்னு கால் வருது. ம். ஒரு நிமிஷம் மச்சி. ஆ பேசிட்டு வரேன் மச்சான். இப்போ ஜங்குக் அந்த பிளேஸை விட்டு எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி போய் தான் நின்று பேசுகிறான். ம். சொல்லுமா. டேய் எங்கடா இருக்க? அம்மா இங்கே அத்தை வீட்டில் இருக்கேன். ம். அவங்க வீட்லையா? ம். ஆமாம்மா அவங்க வீட்டில் தான் இருக்கேன். சரி ஓகே. ரெயின் ஸ்டாப் ஆனது வீட்டுக்கு வந்துரு. ஏம்மா? டேய் என்ன நினச்சிட்டு இருக்க? நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் வச்சுட்டு அதே வீட்டில் இருப்பியா? அம்மா நெக்ஸ்ட்டு வீக்கு தானே மேரேஜு. ம். ஆமாம் ஜங்குக், அதான் நானும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கு தான் மேரேஜு. நெக்ஸ்ட் வீக்கு தானே கிடையாது. சரியா? ம். சரிம்மா வரேம்மா. ம். ரெயின் ஸ்டாப் ஆனதையும் ஷார்ப்பாக வீட்டுக்கு வரேன். சரியா? ம் ம் ம். சரிம்மா. என்னம்மா? ரெயின் ஸ்டாப் ஆனதையும் கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வந்துடணும். ஓகே? ம். ஓகேம்மா. வைக்கட்டா? நீ மட்டும் வராமல் இருடா, உன்னை பேசிக்கிறேன். சரிம்மா வந்துடுவேன். சரியா? வைக்கிறேன். ம். சரி வை. இப்போது ஜங்குக் கால் கட் பண்ணிவிட்டு, ஸோ கிளம்பணுமா? ரெயின் ஸ்லோ ஆயிடுச்சுல, கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றான். ஓ ஜிமின் ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடுறான். ம். அப்புறம் மச்சான் சொல்லிட்டாங்க போல வர சொல்லி. ஆ அப்படிங்கிறான் சிரிச்சிட்டு. ஆமாம் இப்போ என்ன பண்ண சொல்கிற? நினச்சேன்டா, எனக்கு அப்போவே தெரியும் உங்கள் அம்மாவை தான் இருக்கும்னு. சரி மச்சான் கிளம்பு, தான் அங்கே தான் வாசல் தெரியுதா? டே ஜிமீன் வேணாம், கிண்டல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. என்னை பற்றின உனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல மச்சி காலேஜில். ஆ மச்சான் தெரியும் மச்சான், நீ போயிட்டா தான் நான் வேணா வந்து வெளியே வரைக்கும் விட்டுட்டா. டேய் இதுவும் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டே மச்சான் அது அன்புடா, அன்பு. இப்போ தேவங்க தான் அப்படியே ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு. ஜங்குக் ஜிமின் சொன்னதுக்கு ரிப்ளை பண்ணாதப்பவே புரிஞ்சிருச்சு. ஆ என் தம்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே சொல்லிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ தேவங் கேஷுவல் ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இருக்கான். அவனோட ஹேரெல்லாம் விட்டாக இருக்குது, அப்படியே ட்ராப்ஸ் வந்துட்டு இருக்கு ஹேரில் இருந்து. தேவங் ஜங்குக்கு இருக்கிறதவே மறந்துட்டான். அம்மா காஃபி தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை தான் முறைக்கிறான். அப்படியே ஜிமின் ஆஃப். நான் கிளம்புறேன், அவன்கிட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். டே மச்சான் போகாதடா. ஐயோ என்ன எல்லாம் கேட்பாங்க, ஏன் இவனை போவிட்டேன்னு. டே மச்சான் நின்றுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக் தேவங்கவே பார்த்துட்டு இருக்கான். தேவங்க ஸ்டில் நோட்டீஸ் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். இப்போது ஜிமின் தான் மச்சான் என் தம்பி போய் ஒரு 2 நிமிட்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்ச் பார்க்குறான். இப்போது ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே இருந்தவன், அதாவது தேவங்க பார்த்ததுமே ஒரு லைட்டான ஸ்மைல் இருந்திருக்கும் ஜங்குக் ஃபேஸில். அப்படியே ஜிமினை பார்த்து ஜிமின் சொல்லவும் ஜங்குக் அது எதுவுமே எடுத்துக்கலாம். அவன் பாட்டுக்கு நடந்து ஃப்ரெண்டில் போகிறான். ஜிமின் கத்துறதை கேட்டுட்டான். தேவங்களோட அம்மா வெளியே வராங்க. ஸ்டில் தேவங்க உள்ளே தான் நின்று இருந்திருப்பான். இப்போ ஜங்குக் பைக் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தான் தேவங்களோட அம்மா வெளியவே வராங்க. ஏய் ஜங்குக் எங்கே போகிற? அதான் கிளம்புறேன் அத்தை, பாய் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு சொன்ன ஸ்பீடுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். இப்போ தான் தேவங்க்கு ஞாபகமே வருது. ஆமாம் ஜங்குக்கு இருந்தான்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வெளியே வரான். அப்படியே மெல்லமாக தான் வரான். வந்து பார்த்தா தேவங்களோட அம்மா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? உன் புருஷன்கிட்ட. அம்மா என்ன தேவம், என்ன அம்மா? உண்மை தானே சொன்னேன், நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து உன் புருஷன் தானே? ஆமாம்மா. அப்புறம் என்ன தேவம், உள்ளே போ. சரிம்மா. இப்போ ஜிமின்டா அங்கேருந்து வேகமாக வந்து, அம்மா இவன் எப்போ பாரு வேகமாக போய் ஏன் உசுராக வாங்குறான். ஜிமின் அப்படிலாம் பேசாத. ஆமாம் அப்போ ஜங்குக்கு வேகமாக போயிட்டான்ல. ஆமாம்மா ஐயோ வேகமாக போகிறானா, அவங்க அம்மாவுக்கு வேறு நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுமே அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் போகிறாரு. ஜங்கு கூட அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு.
தேவங்கோட அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கான ப்ரிப்பரேஷனுக்காக போயிடுறாங்க. இப்போ தேவாங் தான் அதெல்லாம் கேட்டுட்டு தான் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ தேவாங் ஸ்ட்ரெயிட்டா ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஏன்னா அவன் வேகமாக போனது அவனுக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக் சைட் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கனால அவனுக்கு கால் வந்தது கூட கேட்கல. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஜங்குக் வீடே ரீச் பண்ணுறான். பார்த்தா நிறையா கால்ஸ் தேவாங்கிட்ட இருந்து. இப்போ ஜங்குக் அந்த பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேவாங்க்கு கால் பண்ணிகிட்டே வரான். ஜங்குக் கிட்ட இருந்து கால் வந்ததையுமே தேவாங் வேகமாக அட்டன் பண்ணி, ஹலோ ஜங்குக், வீட்டுக்கு போயிட்டியா? என்ன பண்ணுற? ம், வீட்டுக்கு வந்துட்டேன். நீ என்ன பண்ணுற? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டே ஜங்குக் வந்துட்டியா? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். தேவாங் ஒரு நிமிஷம். வந்துட்டம்மா. சரி வாடா சாப்பிட்லாம். இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேணாம், பசிக்கல. இப்போது காலில் தேவாங் தான், ஜங்குக் சாப்பிடு. எனக்கு பசிக்கலைன்னு இப்போ தானே சொன்னேன், ஏன் உனக்கு கேட்கலையா? ஆனால் ஜங்குக், ஒரு பிரச்சனையும் இல்லை தேவாங், நீ தூங்கு சரியா? குட் நைட். சரி ஓகே, லவ் யூ, பாய். பாய் தேவாங். அவ்வளோதானா? வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை ஜங்குக், பாய். பாய். அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ரூமில் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வரான். இப்போது ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணியிருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு அவனோட ஹேர் ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரையர் தொலாவிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கோட கதவை நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. அம்மா, நான் வேணான்னு சொன்னல, எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்தே சொல்கிறான். ஆனால் அந்த பக்கம் இன்னொரு ரிப்ளை, மா கேட்குதா அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் ரூம் டோர் மட்டும் நாக் பண்ணுறாங்க. ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது தேவாங். ஜங்குக் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். இப்போது தேவாங் ஜங்குக்கை பார்த்ததையுமே கன்னத்தோட ஒரு ஸ்லாப். பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டி? லவ் யூ சொன்னல, திருப்பி சொல்ல முடியாதா? ஏன்டா சாப்பிட மாட்டீரா? என்னமோ பெரிய இவன் மாதிரி நான் என்னமோ உன்னை சீனியர்னு கூப்பிட்டதையும் ஒரு அடி நான் குறைஞ்சா போயிட்டேன். இல்லை நல்லா தானே நிற்கிற, எதுக்கு தேவையில்லாமல் அடிக்கிற? என்ன நினச்சிருக்க உன் மனசில்? பெரிய மன்மத. போதும்டி, போதும். என்ன போதும்? என்ன நான் தந்துட்டேன் நீ போதும்னு போய் சொல்கிற? அச்சோ பொண்டாட்டி, சரிடி, என்னாச்சு? லவ் யூ டூ, போதுமா? நீ கடமைக்கெலாம் ஒன்றும் சொல்லி கிழிக்க வேணாம். பொண்டாட்டி, அப்படியெல்லாம் இல்லை, லவ் யூ. லவ் யூ டூ. ஆமாம், எப்படி வந்த? எப்படியும் வர, உனக்கு என்ன? அது சரி, மூடிட்டு சொல்லு, எப்படி வந்த? கேபில் வந்தேன். கேப்லையா? ஏன் ஜிமின் இல்லையா? அவன்லாம் இருந்தான், அவன் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான். ஓ, சார் அப்படி சொன்னாரா? சரி, நாளைக்கு காலேஜ் வருவான்ல, அங்கே பார்த்துக்குறேன். நாளைக்கு காலேஜ் போறியா? ஏன் நீ ஸ்கூல் போகலையா? நீ மறந்துட்ட போல, எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் நேத்தோட முடிஞ்சது. ஆமாம் இல்லை பொண்டாட்டி? ஆமாம் தான். உனக்கு எங்கே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க டைம் இருக்குது. நல்லா ஊர் சுற்றிட்டு கண்டத்தை குழையதையும் பொண்டாட்டி அப்படி பார்த்தா நீ பார்த்தியா? பார்க்கல. அப்புறம் என்னம்மா இருக்குது பேசுகிற? என்ன நீ அடிக்கிற கோத்தாலாம் தெரியாதுன்னு நினச்சிருக்கியா ஜங்குக்? என்ன பொண்டாட்டி காமெடி பண்ணிகிட்டு இருக்க? நான் பேசுகிறது உனக்கு காமெடியாக தான் இருக்கும். தேவம் யாரும் என்ன சொன்னா? யாரும் ஒன்றும் சொல்ல. நான் பார்த்ததை தான் உன்கிட்ட வந்து பேசுகிறேன். ஓ, நீ பார்த்த? என்ன பார்த்த? பேஸ்கெட் பால். பொண்டாட்டி அது க்ரௌண்டில் என்ன பண்ண? அது ஏன் உங்கள் காலேஜில் சேஞ்சிங் ரூம்லாம் இல்லையா? என்ன சேஞ்சிங் ரூம் டி பொண்டாட்டி?
வேணாம் ஜங்குக். ஏதாச்சும் அசிங்கமாக கேட்பேன். அங்கே ரொம்ப ஸ்வெட்டாக இருந்துச்சு, அதான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இல்லை, என் கூட பேசாத அப்படிங்கிற மாதிரிட்டே அவங்க சொல்லிவிட்டு கீழே போகவும் ஜங்குக் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து, நான் உன்னே பேசவே இல்லை, இப்போ என்ன மயிருக்கு கீழே போகிறேன்? நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், அதனால நான் போகிறேன். அப்போது தேவங்க இன்றைக்கி ஈவினிங் பேசாததுக்கு காரணம் இதுதான். ஆமாம். இதை விட ஹைலைட்டே என் புருஷனுக்கு இதை கூட கண்டுபிடிக்க தரல. ஆமாம், கண்டுபிடிக்க தரல. ஃப்ராடு. எப்போ வந்தடி காலேஜுக்கு? அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இப்போ என்னை விட நான் கீழே போகணும். அப்போது சொல்ல மாட்டீங்க? ஆமாம், சொல்ல மாட்டேங்க. நீங்களாம் கண்டுபிடிச்சிக்கோங்க, சரிங்களா? போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங் அப்படியே ஜங்க கூட க்ரிப்பில் இருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் இப்போ ஜங்குக் தேவங்க நல்லா க்ளோஸராக பிடிச்சி நிற்க வச்சுருக்கான். உன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டு போயிடுவேன், அப்படித்தானே? இதுதான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் கற்றுக் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுக்கல, சிலவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓ, அப்படி. ம் ம் அப்படித்தான். நான் இப்போ போகணும், என்னை விட. வா, உள்ள வா, விட்டுறேன். ஜங்குக், பொறுக்கி மாதிரி பேசாத. நீ தானே பொண்டாட்டி விட சொன்ன, அதான் இங்கே வச்சா விட முடியும், உள்ளவா? ஓ, அப்படிங்களா புருஷா? அப்படி தாண்டி பொண்டாட்டி. அப்படிங்களா புருஷா? எதுக்கு எதுக்கு இப்போ இப்படி பேசுகிற? ஓ, பேசக்கூடாதா ஜங்குக்? உனக்கு இல்லாததான் பேசு. உனக்கு பேசுறக்கு பேசுறக்கு மூடு போயிடுச்சு. ஆனால் எனக்கு பேசுறக்குள்ள பண்ணுறக்கு மூடு வந்துருச்சு. அப்போது தனியாக போய் பண்ணடா புருஷா, நான் இப்போ போகிறேன். தனியாவா? நீ வா பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்போம். நீ தனியாக பார்த்துக்க ஜங்குக், நான் இப்போ கிளம்புறேன். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸ் கிட்ட. என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? டேய் ஜங்குக், ஷோ வந்துட்டிங்களாம்மா? என்னடா பண்ணுற? கையிடுறா. தேவங்கூட ஹிப்பில் இருந்து கையிடு. தேவம், நீ இந்த பக்கம் வாப்பா. ஆனால் அம்மா, நெக்ஸ்ட்டு வீக் இந்த டே. அது நெக்ஸ்ட்டு வீக் இந்த டே தான் ஜங்கு, இன்றைக்கி கிடையாது. ஆமாம்ல, பட் ரிஹர்சல் இன்றைக்கி பார்க்கலாம்லம்மா. டே ஜங்குக்கு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது எனக்கு கொன்னே போட்டுருவார். தேவம், நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, மழை பெய்யுது, அவன் எப்படி தனியாக போவான்? அவன் போகிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு 2 பேரும் தள்ளி நின்றுங்க. தேவம், ஃபஸ்ட்டு ஜங்கு கூட செஸ்ட்டில் இருந்து கையெடு. ஜங்குக்கு நீ ஏன் ட்ரெஸ் போடாமல் நிற்கிற? ஃபஸ்ட்டு உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சரிம்மா, போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கணும். அவங்க எனக்கு ஒன்று கொடுக்கணும். நீங்கள் கீழே போகணும். இது எதுவுமே நடக்காது ஜங்குக். தேவம், நீ முதல்ல இந்த பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்கூட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. தேவங்கும் ஜங்கு கூட க்ரிப்பில் இருந்து லூஸ் ஆகி இப்போது ஜங்கு கூட அம்மா பக்கத்தடியில் நிற்கிறான். ரொம்ப ஷையாகி அப்படியே தலையை குமிஞ்சிட்டு நிற்கிறான். ஜங்குக், ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வா, சரியா? சரிம்மா, வா பொண்டாட்டி, உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்கூட கையை பிடிக்க. ஜங்குக், எங்கே எதுக்குள்ளே போகிறீங்க? அது நான் உள்ளே போய் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஜங்குக், அதெல்லாம் நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் மருமகளை கூட்டிகிட்டு போகிறேன், பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் போகிற தேவங்கவே பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு மேலே நின்றுட்டு, அம்மா, அவன் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டான், அவனை இருக்க வைங்க, நானும் வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம், கன்ஃபார்ம். எனக்கும் பசிக்குது, ஒரு 2 நிமிட்ஸில் வந்துடுவேன், அவனை அதுக்குள்ளே அமுச்சு விட்றாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு நிற்கிறான்.
ஜங்குக்கோட அம்மா ஒரு கூட சொல்லலை. அவங்க பாட்டுக்கு தேவாங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலி தேவாங்க வந்து கேப்லலாம் வந்திருக்க மாட்டான். ஜிமின் கூட தான் வந்திருப்பான். அதுவும் மழையில் நனைஞ்சிட்டே. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஆ தேவாங் நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் சரியா? கொஞ்சம் மழை பெய்தல, அதுக்கு நல்லாயிருக்கும். நீ வேற நனைஞ்சிட்ட. டவல் ஏதாவது வேணுமாப்பா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகேவா தான் இருக்குது. காஃபிலாம் வேணாம்மா, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுங்க. தேவாங் இதில் என்ன கஷ்டம்? நான் போய் போட்டுறேன் சரியா? சரிம்மா. இப்போது ஜங்குக்கோட அம்மா காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அவசரமாக கீழே வந்துட்டு இருக்கான். தேவாங் போயிடுவானோன்னு வந்து பார்த்தா தேவாங் அப்படியே குளிரில் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து தேவாங் பக்கத்தில் உட்காடுறான். வரும்போது லைட்டாக கிச்சன் எட்டி பார்த்துருப்பான். அவங்க அம்மா காஃபி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பான். தேவாங் பக்கத்தடியில் வந்து உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக் தேவாங்கோட காதுக்கிட்ட போய் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே புருஷா இப்போ தான் ஜங்குக் ரியலைஸை பண்ணுறான். என்ன மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிவிட்டு பார்த்தா தேவாங்கோட சிக்ஸ் எல்லாம் அப்படியே செவந்திருக்கு. ஜங்குக் தேவாங்க திருப்பி உட்கார வச்சு என்னென்னு பார்க்குறான். பார்த்தா தேவாங்க்கு ஃபீவர் அடிக்குது. ஓய் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு? இப்போ எதுக்கு காய்ச்சல் அடிக்குது? கேபில் தானே வந்த? அது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே தேவாங்க அப்படியே மயக்கம் போட்டு ஜங்குக்கோட செஸ்ட்லேயே படுத்துடுறான். கரெக்டாக ஜங்குக்கோட அம்மாவும் வெளியே வராங்க காஃபி போட்டு. அவங்க பேக் சைடில் இருந்து பார்க்குறதுனால அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. டே ஜங்கு, சொல்லிட்டு தானடா வந்தா, ஐயோ நீலாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இங்கே ஜங்குக் தேவாங்கோட சிக்ஸ்லேயே தட்டி தட்டி எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கோட அம்மா என்னென்னு வந்து பார்த்தா தேவாங் மயக்கம் போட்டிருக்கான். ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கை பார்த்து, டே ஜங்குக் என்னடா பண்ண அதுக்குள்ளே இவனை? அம்மா நான்லாம் ஒன்றும் பண்ணல, அவனுக்கு ஃபீவராக இருக்குது அவ்வளோதான். ஃபீவராக இருக்கா? என்ன சொல்கிற? அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அந்த காஃபி கப்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு தேவாங்கோட அனதர் சைடில் உட்காடுறாங்க. உட்காந்து தேவாங்க அவங்க பக்கமாக இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அம்மாவை பார்த்து ஒரே முறை தான், டே ஜங்குக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் பொண்டாட்டியா சரியா? வேணாம், எதாக இருந்தாலும் இப்படியே பாருங்க. அது சரி, என்னடா நீ இப்படி பண்ணுற? ஏதோ போ, ஃபஸ்ட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவாங்கோட ஃபோர்ஹெட்டில் கை வைக்க வராங்க. நான் தான் சொன்னேன்ல ஃபீவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிவிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிருக்கான். டே அதுக்குன்னு தொட்டு கூடவா பார்க்கக்கூடாது? வேணாம்மா, அதான் நான் பார்த்துட்டேன். அது சரி சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் அத்தைக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இப்போது தேவங்க என் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. தென் டேப்லெட். சரி ஜங்குக், நான் ஃபஸ்ட்டு தேவங்களோட அம்மாவுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் நீ கீழே இருக்கிற ரூம்லேயே டேய் சரிடா போடா, ஃபஸ்ட்டு போய் அவனை கூட்டிகிட்டு போ, நான் டேப்லெட்டும் வாட்டரும் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் இப்போ தேவங்க தூக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவனோட பெட்ரூமுக்கு தான் போகிறான். இப்போது தேவங்க படுக்க வச்சுட்டு தேவங்களோட ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்றான். அப்படியே தேவங்க டாப் டு பாட்டம் பார்க்குறான். இது எல்லாமே எனக்கு தான். இந்த ஐஸ், இந்த லிப்ஸ், இந்த நோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா டச் பண்ணி ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ தேவம் புருஷா, இந்த வேர்ட் எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்களோட ஃபோர்ஹெட்லேயே ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு எழுந்திருக்கிறான். கரெக்டாக ஜங்குக்கோட அம்மா வராங்க. டே ஜங்கு, என்னடா ட்ரெஸ்ஸெல்லாம் படுக்க வச்சுருக்க? அவன் உள்ளெல்லாம் போட்டிருக்கான், ஜஸ்ட்டு ஷர்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியாடா, சரி சரி. அவங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? எதுக்கா?
டேய் அவங்க அம்மாடா, தேவங்கூட அம்மா. ம். அதான். அத்தை எதுக்கு வராங்க? டேய் ஜங்குக் நீ பைத்தியமாடா? அவங்க வந்து உன்னையுமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதான் வராங்க. அதெல்லாம் நானே பார்த்துக்குவேன். அதுவும் இந்த ரெயினில் எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுங்கள் முதல்ல. நான் அவனை பார்த்துக்கிறேன். நீங்களே வெளியே போகலாம். என்னமோ பண்ண போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உங்களை பார்க்குறேன். மா அதெல்லாம் வேணாம். நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் பார்த்துக்கிறேன் இவனை. ஏதாவதுன்னா காலில் சொல்கிறேன். அவ்வளோதான் போங்க. அது சரி நீ என்ன பண்ண போகிறையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக ஒரு டவல் மட்டும் அவனோட கபோர்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாட் வாட்டரில் டிக் பண்ணி தேவங்கோட ஃபேஸில் ஃபஸ்ட்டு வைக்கிறான். ஃபேஸில் வச்சதையுமே தேவாங் புருஷா ஜங்குக்கானா அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. இப்போது எகெயின் அந்த டவலை ஹாட் வாட்டரில் டிக் பண்ணி தேவங்கோட பாடியில் வச்சு லைட்டாக மூவ் பண்ணி வைப் பண்ணுறான். புருஷா டே ஜங்குக். இப்போது ஜங்குக் தான் அப்படியே சைலண்ட்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் தேவாங் சொல்கிற எதுக்குமே ரிப்ளை பண்ணல. இப்போது ஜங்குக் தேவாங்க அப்படியே திருப்பி படுக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். கொஞ்சம் க்ளோஸராக போய் தேவாங்க திருப்பலாங்கிறக்குள்ள தேவாங் ஓட லிப்ஸ் ஜங்குக்கோட காதுக்கிட்ட இருக்குது. புருஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக ஜங்குக்கோட இயர்ஸை பைட் பண்ண அவ்வளோதான். ஜங்குக் அவனோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிடுறான். ஸ்ட்ரைட்டாக போய் தேவங்கோட லிப்ஸை தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு தேவங்கோட ஜஸ்ட்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். இப்போது தேவங்கோட ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கோட ஷார்ட்ஸ் மேலே கை வச்சு லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறான். ஜங்குக் அவ்வளோதான். இருந்தால் கொஞ்சம் நெஞ்சம் கண்ட்ரோலையும் லூஸ் பண்ணிவிட்டு தேவாங்க ஹார்ஷாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தேவாங்கும் அவனோட ஹேண்டை ஜங்குக்கோட இன்னொருக்குள்ளே வச்சு ப்ளே பண்ணுறான். இப்போ ஜங்குக் தேவாங்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படியே தான் அந்த நைட் லவ் ப்ளஸ் ஹாட்டாக முடியுது. தேவாங்கும் யார் நம்ம பக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். தேவாங்கும் ஹாப்பியாக தான் பண்ணியிருப்பான். இப்படியே தான் அந்த நைட்டு முடியுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. தேவங்கோட அம்மா வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜியோன் எங்கே இருக்கீங்க? மிஸ்ஸஸ் கிம் த கிச்சனில் இருக்க. ஆச்சா எங்கே என் பையங்க? அது ஏன் கேட்குறீங்க? நைட்டு ஃபுல்லாக ஜங்குக் தான் பார்த்துக்கிட்டான். அவன் ரூமில் தான் இருக்கான். ஓ அப்படியா, சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுதான் முடியாதே. என்ன சொல்கிறீங்க? அச்சா மிஸ்ஸஸ் கிம் ஏன் கேட்குறீங்க? காலையிலேருந்து நான் எவ்வளோ ஃபோன் கால் பண்ண தெரியுமா என் பையனுக்கு, உங்கள் பையனுக்கு. ஆனால் தேவாங் ஃபோனை எடுத்து வரலையே. ஓ அப்படியா, அது எனக்கு தெரியாது. பட்டு நான் ஜங்குக்கும் தேவாங்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணி ஊஞ்சி போயிட்டேன். அப்படியே நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் ரொம்ப தடவை கதவை தட்டி பார்த்தேன். 2 பேருமே எந்திரிக்கல, தூங்குறாங்க போல். ஓ அப்படியா மிஸ்ஸஸ் ஜான்? ஆமாம். ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்? அச்சோ அதெல்லாம் எதுவும் வேணாம். இங்கே இருக்கிற மெய்ட்ஸே பண்ணிக்குவாங்க. நான் சும்மா தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் நீங்கள் வந்துட்டீங்களா? எல்லாம் லெசன் பண்ணுங்க. நீங்கள்லாம் ஒர்க்கே முடிச்சிடுங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள். மிஸ்டர் ஜங்குக் அண்ட் மிஸ்ஸஸ் ஜங்குக் வந்துடுவாங்க. ஸோ சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு ஜங்குக்கோட அம்மா கிச்சனை விட்டு வெளியே வராங்க. தேவாங்கோட அம்மாவையும் கூட்டிகிட்டு. இப்போ 2 பேரும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், அதுக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷனும் பேசிகிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்து. இப்போது இந்த பக்கம் ஜங்குக்கையும் தேவாங்கையும் தான் காமிக்கிறாங்க. இப்போ தான் ஜங்குக் வேக்கப் ஆகுறான். பார்த்தா தேவாங் அப்படியே ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக் எந்திரிச்சதையும் தேவாங்க தான் பார்க்குறான். க்யூட் ப்ளஸ் ஹாட் அப்படிங்கிற மாதிரி தேவாங்கோட காதில் சொல்ல தேவாங் லைட்டாக சினுங்கிட்டே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக். பார்த்ததையுமே தேவாங் அப்படியே ஒரு ஸ்மைல். இப்போது ஜங்குக் தான் எந்திரிச்சிட்ட பொண்டாட்டி. எந்திரிச்சிட்டா புருஷா. எப்படி இருந்துச்சு நேற்று ரைடு? ரைடா? என்ன ரைடு?
என்ன ரைடா? நீ தானே பொண்டாட்டி ரைட் பண்ண, ஞாபகம் இல்லையா? என்ன ஜங்குக், எந்த ரைடு சொல்கிற? எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ சரி, ஞாபகப்படுத்திடலாமா இன்னொரு தடவை? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக தேயாங்கோட லிப்ஸில் போய் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போது தேயாங்கும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் கிஸ்ஸை 2 பேருமே பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே ஐ கான்டாக்டில் இருக்காங்க. இப்போது தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடா புருஷா. எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி தேயாங் அண்ட் ஜங்குக் ஐ கான்டாக்ட்லேயே இருந்துட்டு பேசுகிறாங்க. இப்போது ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. தேயாங் அண்ட் ஜங்குக் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு 2 பேருமே அட்டன் டைமில் அவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா வெளியே தேயாங் அண்ட் ஜங்குக்கோட அம்மா தான். இப்போது தேயாங் தான், நான் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டா? ஷோர், நானும் கூட. ஜங்குக், நேற்று பண்ணதே போதும்னு நான் நினைக்கிறேன். சரி பொண்டாட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் வேர் பண்ணிவிட்டு. இப்போது ஜங்குக் அண்ட் தேயாங்கோட அம்மா தான் 2 பேருமே உள்ளே வராங்க. தேயாங்கோட அம்மா தான், ஜங்குக் எங்கே தேயாங்? அதை அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்கான். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், அவனுக்கே நேற்று ஃபீவர், இப்போ எதுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான்? அது நீங்கள் அவன்கிட்ட தானம்மா கேட்கணும், என்கிட்ட கேட்டா? ஏன் நைட்டு ஃபுல்லாக நீ தானே கூட இருந்த? இருந்தேன். அச்சோ சம்மந்தி அமைதியாக இருங்க. இப்போது தேயாங்க்கு ஃபீவர்லாம் இல்லைல்ல ஜங்குக்? இல்லை த. ஆமாம், தேங்க் காட். சரி ஓகே, 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க. ஓகே த. சரிப்பா, சீக்கிரம் வாடா. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜங்குக். இப்போது தேயாங் அண்ட் ஜங்குக்கோட அம்மா 2 பேருமே கீழே போயிடுறாங்க. இப்போது தேயாங்கும் ஜங்குக்குமே கிளம்பி சின்ன சின்ன ரொமான்ஸெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வராங்க. இப்போது தேயாங் அண்டு ஜங்குக்கோட அம்மா தான் 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்துக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு லிவிங் ஏரியாவில் ஒரு மூவி ஆன் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் தேயாங் கேட்குறான், அம்மா ஜிமின் எங்க? ஏன் தேயாங், நாளைக்கு கேட்கலாம்ல உங்கள் அண்ணனை பற்றி? அம்மா ஏம்மா, அவன் உன் ஃப்ரெண்டு வீட்டு முன்னாடி நாய் மாதிரி நின்றுட்டு இருப்பான். என்ன, என் ஃப்ரெண்டு வீட்டு முன்னாடியா? ஆமாம். இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க, அப்போ அடுத்த மாதம் இன்னொரு கல்யாணம் இருக்குது. அச்சோ மிஸ்ஸஸ் ஜியான், நீங்கள் வேறு. என்ன மிஸ்ஸஸ் கிம் இப்படி சொல்லிட்டீங்க? இருக்குல்ல. என் பையன் இருக்கிற ஸ்பீடுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ உங்களோட கடமை சீக்கிரம் முடிய போகுது. அது என்ன உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அந்த வீக்கும் பாஸ் ஆகுது. அந்த டே மட்டும்தான் தேயாங்கும் ஜங்குக்கும் பார்த்து பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் இருந்திருக்கும். அதுலேயும் ஹாஃப் அ டே தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து வெட்டிங் டே வரைக்கும் அவங்க 2 பேர்த்தனால சரியாக பார்த்துருக்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். வெட்டிங்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது 2 பேர்த்தனாலையும். இப்போது வெட்டிங் டே தான். வெட்டிங்கும் ப்ராப்பர் அண்ட் லீகலாக நடந்து முடியுது. அப்புறம் என்ன, தேக்குக்கு வந்து அப்படியே ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணட்டும். நான் அப்படியே இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டிருந்தா மட்டும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அமிகோஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை பை ஃப்ரம் டிஎம்.